புதுக்கோட்டையில் கோயில் திருவிழாவில் பட்டியல் சமூகத்தினரை வழிபாடு செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி 41 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடரும் மோதல் போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? கோவில் மண்டகப்படி முடிந்த பின்னர் வழிபாட்டிற்கு அனுமதிக்க முடியாது என்று ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருவிழாவில் கடைபரம் ஏற்பட்ட காட்சிதான் இது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கையும் எடுத்தும் முட்டுக்கட்டை போட்டவர்கள் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை அடுத்த வடவம்பட்டி கிராமத்தில் மூங்கில் ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த 25ஆம் தேதி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவில் விழாவின் பொழுது பட்டியல் சமூக மக்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அனைவரும் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்கு வடவம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பட்டியல் சமூக மக்களை மண்டகப்படி முடிந்து வழிபாடு செய்ய விடாமல் தடுத்ததாகவும் பல்லக்கில் சாமி ஊர்வலம் புறப்பட்ட பொழுது தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. உடனே அறநிலையத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் தலையிட்டும் உடன்பாடு ஏற்படவில்லை. இதையடுத்து கோவிலில் வழிபாடு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பதற்றத்தை தணிக்கும் வகையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் பதற்றமான சூழல் நிலவியது. இதுகுறித்து ஆதனக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பட்டியல் சமூக மக்களை கோவிலில் வழிபாடு செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி 41 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.